முதலமைச்சராக விஜயகாந்திற்கு தகுதி இல்லை என்றால் அந்த பதவியை ஏற்க தமிழகத்தில் வேறு யாருக்கு தகுதி உள்ளது என தேமுதிக மகளிர் அணி தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை ஒபுலா படித்துறையில் நடைபெற்ற தேமுதிக தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பிரேமலதா, பெயர் குழப்பத்தை வைத்து தேமுதிக மக்கள் நல கூட்டணியை யாராலும் உடைக்க முடியாது என்றார். தேர்தலில் வெற்றி பெற்ற பின்பு விஜயகாந்த் அவர் பிறந்து வளர்ந்த மதுரை மண்ணில்தான் முதல்வராக பொறுப்பேற்பார் என தெரிவித்த பிரேமலதா, தனது கணவருக்கு முதலமைச்சராக தகுதி இல்லை என்றால் தமிழகத்தில் வேறு யாருக்கு அந்த பதவியை அடைய தகுதி உள்ளது என்று கேள்வி எழுப்பினார். கேப்டன் அவர்கள் முதலமைச்சர் ஆவறதுக்கு என்ன அவருக்கு தகுதி இருக்கு என்று நமக்கு வேண்டாதவர்கள் கேட்கிறாங்க. கேப்டனுக்கு தகுதி இல்லைன்னா இந்த தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆவறதுக்கு யாருக்கு தகுதி இருக்குது? தனி ஒரு மனிதனாக மதுரையில் இருந்து சென்னைக்கு சென்று, அப்ப கலர் கிடையாது, தமிழ் சரியா பேச தெரியாது, தனக்கு என்று பின்பலம் கிடையாது, தனக்காக ஊக்கப்படுத்த ஒரு நல்ல தயாரிப்பாளர் இல்லை, ஒரு டைரக்டர் இல்லை, யார் துணையும் இல்லாமல் எதிர்நீச்சல் போட்டு தைரியத்தை மட்டுமே மதுரை மண்ணின் வீரனாக அன்னைக்கு சாதிச்சு காமிச்சு புரட்சி கலைஞர் என்ற பட்டத்தை வாங்கினார். நெல்லை பொதுக்கூட்டத்தில் ஓட்டுக்கு பணம் வாங்குவதை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் தாம் பேசவில்லை என்று மறுப்பு தெரிவித்த பிரேமலதா, தம் மீது வழக்கு தொடரும் காவல்துறை ஓட்டுக்கு பணம் அளிப்பவர்கள் மீது வழக்கு தொடராதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். ஓட்டுக்கு காசு கொடுக்கிற கலாச்சாரம் இந்த தமிழ்நாட்டில் முற்றிலுமாக அளிக்கப்படும். நான் பேசினேன்னு சொல்லுது என் மேல கேஸ் போட்டாங்க, ரைட்? எத்தனையோ கேஸ் பார்த்தாச்சு. இன்னைக்கு அவதூறு வழக்குகளை அதிகமாக சந்தித்த ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அதையெல்லாம் கண்டு பயப்படக்கூடியவன் நாம கிடையாது. அதுபோல இதையும் சந்திக்க தயார். நான் அதுக்காக சொல்ல, என் மேல நீங்க பேசினதுக்காக போட்டீங்களே, அப்ப காசு கொடுக்கிறவங்க மேல நீங்க எத்தனை வருஷம் கேஸ் போடுவீர்கள் என்ற கேள்வியை உங்க முன்னாடி வைக்கிறேன்.